தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ் சார். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் கிட்ட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பகிரங்கமாகவே அன்புமணி ராமதாஸ் குறித்தான பல்வேறு விஷயங்களை வெடித்திருக்கிறார். அவங்களுடைய மோதல் ரொம்ப வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது சார். ரொம்ப வருத்தத்திலும் வேதனையிலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசுவது பார்க்க முடிகிறது. சில இடங்கள்ல அவர் கண் கலங்கி பேசுவதையெல்லாம் பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்கறீங்க? இதுல நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன், 35 வயசுல இவரை மத்திய அமைச்சர் ஆக்கினது என் தவறு, அதே போல ஒரு தலைமை பண்பு இல்லாதவர், நான் பலமுறை சொன்னேன் உங்களுக்கு ஒரு தலைவர் பதவிக்கான அந்த தகுதியே உனக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் நான் எச்சரித்தேன். அதே போல அவருடைய தாயை இவர் அடிக்க பாய்ந்தார் அப்படின்றதும் பாட்டில் எடுத்து வீசினார் என்பதெல்லாம் சொல்கிறார்கள். நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த மோதல்? தாயை பாட்டில் எடுத்து வீச பார்த்தாருங்கிறது, மைக்கை தூக்கி போட்டது மைக்கை முகத்தில் அடிச்சதுன்னு சொல்றது, தமிழ்குமரன் மணியண்ணனுக்கு பையன் அந்த லைக்காவில் இருக்கார்ல அந்த தம்பி, பெண்ணகரத்தில் பாமகவின் மானத்தை காப்பாற்றின ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா நின்று அவரை புதுச்சேரியில் பொதுக்குழுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது, இது எல்லாத்த விட அந்த சமூக மக்கள் இளைஞர்கள்ல டாக்டர் ஐயா சொன்னதுல அவங்களுக்கு பெரிய டேமேஜ் அன்புமணிக்கு என்னன்னா, மாவீரன் ஜே குருவை என் நண்பர் அவரை அவமானப்படுத்தினதாட்டு சொன்னதுதான். இன்னைக்கு குரு இன்னைக்கு அவருக்கு நினைவு தினம் 25ஆம் தேதி நினைக்கிறேன். சென்னை சரி தமிழ்நாடு ஃபுல்லா பல இடங்கள்ல அன்னதானங்கள் அது இதுன்னு அந்த சமூக இளைஞர்களும் அந்த சமூக மக்களும் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் 63 மறைந்தவர், அந்த மறவர் பகுதியிலையும் புறமலை கள்ளர் பகுதியிலையும் அரசியல் பண்ணவர், கள்ளர் அகமுடையார், ஒட்டுமொத்த முக்குலத்தோர் மத்தியில் எப்படி ஒரு ஐக்காநாட்டு ஐயா பசும்பொன்னார் உருவானாரோ அதே மாதிரி மக்கள் மத்தியில் அந்த ஒவ்வொரு தெருக்கள்லையும் வன்னியர் இளைஞர்களுடைய இடத்துல ஜெயகுரு பெரிய ஒரு ஐக்கானா உருவாயிட்டு இருக்கிறாரு. குருவை இவர் அவமானப்படுத்தினாருங்கிற இதை டாக்டர் அதை நான் வருத்தப்பட்டேன்னு சொன்னது ஓப்பனா சொன்னதும் அன்புமணியோட அந்த மக்கள் மத்தியிலே அன்புமணிக்கு இந்த தேர்தல் களத்துல சென்றா பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டேமேஜ். இந்த அளவுக்கு டாக்டர் ராமதாஸ் அந்த டேமேஜ் அன்புமணிக்கு பண்றாருன்னா, அன்புமணி நான் என்ன தப்பு செய்தேன், என்ன இது பண்ணிட்டாங்கன்னு கேட்கும்போது அதை இன்டைரக்டா நீக்கினதுக்கு அதிகாரம் உண்டு, நீக்கினதை நான் ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிரும் நான் நினைச்சேன். ஐயாவுக்கு தான் அதிகாரம் இருக்கு, என்ன நீக்கினது தப்பு தான் நான் ஏத்துக்கிறேன்னு நினைச்சேன். அவரு நான் என்ன தப்பு செய்தேன்னு சொல்லி ராமதாஸ் நடவடிக்கை தவறுன்னு கொஸ்டின் பண்றத ராமதாஸால ஏத்துக்க முடியல. சரி, ராமதாஸ் என்ன எதிர்பார்க்காருன்னா அப்சல்யூட் ஃப்ரீடம், நான் தான் பாமக பதவி இல்லாமலே பால் தாக்கரே மாதிரி நான் நடத்துவேன், அதுக்கு எல்லாரும் நீங்க ஏத்துக்கணும். அதுதான், அதே பதவி இல்லாமலே பால் தாக்கரே மாதிரி நடத்துவேன்ங்கிற லெவல்ல இருந்த டாக்டர் ஐயா நான் தான் தலைவர்னு ஏன் சொன்னாருன்னா, அவருக்கு என்ன ஓட்டம், அமித்ஷா வரும்போது அந்த சேர்ல இவரும் அன்புமணியும் ஒரு சேர்ல இருந்துருவாரோங்கிற ஒரு அச்சம். என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க, உண்மையில அது இருந்தா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஆனா போய் உட்கார்ந்துருவாரோங்கிற அச்சம் டாக்டர் ராமதாஸ் கிட்ட இருந்து. சார், இது கண்ட்ரோல் இதுவரைக்கும் அந்த லகான் ஐயா ராமதாஸ் அவர்கள் கிட்ட தான் இருந்த மாதிரி தெரியுது. அது சமீபத்திய சில மாதங்களாகவே அவர் கையில இல்லைன்றதுனாலதான் நடந்த எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டாரா? அது அவர் பேசுறத வச்சு பார்க்கும்போது கண்ட்ரோல் இல்லாம அவரா போகணும்னு எல்லாத்துக்கும் முடிவெடுத்துட்டாரு, அவராவே இந்த கட்சியை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற துணியில தான் அவர் சொல்றாரு பார்க்கும்போது. யூ ஆர் கரெக்ட். அந்த கண்ட்ரோல் முழுமையா தன்கிட்ட இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்காரு. அது அந்த அளவுக்கு பதவி இல்லாம ஆளுமை செய்தவர், எந்த பதவி எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும்லாம் அவர் நினைக்கல. அந்த ஹெல்த் மினிஸ்டர் பதவி அவர் ஆயிருக்க முடியாதா? அன்புமணி கொடுத்த ராஜ்யசபா அவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஆக்சுவலா அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா அது வேற. இது அது புறையும் டெலிபரேட்டா குற்றம் சொல்ல முடியாது. 98ல் நான் அந்த அலையன்ஸை கலைஞர் காலி பண்ண நினைக்கும் போது நான் பண்ணி விட்டேன். 5 சீட்டு ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கக்கூடிய இடத்துல அது சில ஆர்குமெண்ட்ஸை வச்சு சோசியல் போல்ட்ஸு மூக்கையா தேவர் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி, குமரி ஆனந்தன் எம்ஜிஆருக்கு 60 தொகுதியில் நாடார் ஓட்டுகளை கான்ட்ரிபியூட் பண்ணி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றது குமரி ஆனந்தன் 80ல் காரணமா இருந்த மாதிரி, முதறிஞர் ராஜாஜி பிராமணர்கள் வாக்க மிகப்பெரிய அளவில் 67ல்
அண்ணாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணோம், நீங்கள் எடுத்த ஓட்டை வச்சு மதிமுகவோட குறைச்சி மதிப்பிடாண்டான்னு நாம் ஆர்கியூ பண்ணி அந்த கூட்டணியை உருவாக்கி கலைஞர் என்ன கடுமையாக திட்டுனதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அவர் 4+1 5 சீட்டு தந்து 5+1 6 5 சீட்டு தந்து 4 சீட்டு தரக்கூடிய இடத்துல 5 ஆட்டாக்கி மதிமுகவோட பெரிய இடத்துக்குள்ள வச்சாங்க. அதை உடனே ராமதாஸ் அதை எதிர்பார்க்கல. அப்போ அவர் எனக்கு நார்த் மெட்ராஸ் எம்பி டிக்கெட் தரேன், 30 லட்ச ரூபா செலவழிக்கணும்னு சொன்னார். நான் அது டெலிபரேட்டாக மறுத்தாருன்னு சொல்ல முடியாது, தாரன்னு தான் சொன்னார். நான் தான் சொன்னேன் நார்த் மெட்ராஸ் ஜெயிக்காது, கட்சிக்கு வரக்கூடிய முதல் ராஜ்சபாவை தந்துருங்கன்னு. அப்போ நம்ம கட்சிக்கு ராஜ்சபா வருமானு கேட்டார். இல்லையா, வர வைக்க என்னால் முடியும், நம்ம ஜெயித்தா தானே அதுக்கப்புறம் நம்மகிட்ட வருவாங்கங்கிறத சொன்னேன். தாரன் ரவி, ஜாதி பின்புலம் இருக்கு, கட்சியை காப்பாற்றி இருக்கிற, 4 சீட்டு 5 ஆட்டு ஆக்கி தந்திருக்கிற, அல்லது கலைஞரை ஒரு சொல்லி கட்சியை அழிச்சிருப்பாரு, நீ தான் காப்பாத்தினலாம் சொன்னாரு. ஸோ இது இன்னைக்கு வரலாற்று நிகழ்வு, அதை நான் பதிவு பண்றேன். அவரு இந்த இடத்துக்குள்ள இருந்து ஆரம்பிக்கல, 35 வயசுல அவனை மந்திரி ஆக்குன அந்த இடத்துக்குள்ள இருந்து ஆரம்பிக்கிறாரு. உண்மை, அன்புமணி இந்த 1 இயர் இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட், இந்த ப்ரோக்ரஸிவ் காலகட்டத்தில் ஜாதியாது ஒண்ணாதுங்கிற எண்ணமோட்டம் கொண்டவராக தான் இருந்தார். சரி, பட் அவர் உள்ள வந்ததுனால தான் இந்த கட்சி 2016 அவரை முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்லி ஆரம்பத்தில் எடுத்த 1 இயர் ஓட்டை எடுத்து அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு போல் சாட்டு போகுது. நீங்க அந்த இடத்துக்குள்ள டாக்டரோட குற்றச்சாட்டை முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்புமணி வெற்றி பெறலனாலும் கூட 2016 அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி பழைய 89-91 வாக்க வன்னியர்கள் மத்தியில் 5 எடுத்தாங்க. அன்னைக்கு 6 எடுத்தாங்கன்னு அன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் பெரிய லெவலில் இருந்தாங்க. இமானுவேல் சேகரன், தியாகி இமானுவேல் சேகரன் மாவட்டம், ராமநாதபுரத்து மாவட்டத்துக்கு இமானுவேல் தேவேந்திர மாவட்டம் வைக்கணும்னு நான் தான் அறிக்கை கொடுத்தேன். சுந்தர்லிங்கம் போக்குவரத்து கழகம்னு சொல்லும்போது நான் தான் சுந்தர்லிங்க குடும்ப பேரில் வைக்கணும், குடும்பங்கிறத வைக்கலன்னா நாளைக்கு சுந்தர்லிங்கம் யாருங்கிறதுலே பிரச்சனை வரும்ல அறிக்கை கொடுத்தேன். அந்த பிரச்சனைகள்ல கலைஞர் எல்லா பேரையுமே எடுத்துட்டார், அதை எடுத்துட்டார். பட் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சிக்கு டாக்டர் ராமதாஸ் ஆரம்பத்துல பெரிய ஒரு உந்து சக்தியா இருந்தாங்க. இந்த தேவேந்திர குல வேளாளர் எழுச்சியில பள்ளர்பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாடு, ஒருதாய் மக்கள் மாநாடு, ஜான் பாண்டி அதுல கலந்துகிட்டாரு, நான் கலந்துகிட்டேன். இது பாய்மொழி பண்டார வண்டியனும் சுந்தர்லிங்க குடும்பனும் அவர் பாரடி இவர் மாதிரி இருக்காரு, இவர் பாரடி அவர் மாதிரி இருக்கான்னு ஒருதாய் மக்கள்ங்கிறத டாக்டர் ராமதாஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு பெரிய பெரிய சோசியல் எலிவேஷனை கொடுத்து அன்னைக்கு ஓபிசியில் இருந்த வன்னியர்கள், ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் அன்னைக்கு இருந்த தேவேந்திர குல வேளாளரும் ஒருதாய் மக்கள்ங்கிற போது அந்த இளைஞர்கள் யாரும் நம்மளை சகோதரா எடுக்கல, ராமதாசன் எடுத்தாங்கன்னா பெரிய எழுச்சியை கொடுத்தாங்க. அதுல வந்த ஓட்டு 2016 வரல. வன்னியர் ஓட்டு ஏற்கனவே வந்த ஓட்டு அன்புமணி லீடர்ஷிப்ல எடுத்துட்டாப்ல. ஸோ அன்புமணி அந்த பழைய ஓட்டை எடுத்து கொடுத்ததுல அன்புமணிக்கு ஒரு பங்களிப்பு இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டு பேச முடியாது. சரி, அவுட்ரைட்டா அவருக்கு அவர் கட்சிக்கு மைனஸ்ங்கிற மாதிரி எல்லாம் பேச முடியாது. லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறதுல என்னன்னா அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கலாம். என்ன மாதிரி சார்? என்ன மாதிரினா குருவுக்கு கைத்தட்டல் அதிகம். ஆமா, அப்போ குருவால தன்னோட லீடர்ஷிப்புக்கு நாளைக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். வேல்முருகன் அவரால் பிரச்சனை வந்திருக்கலாம். என்னால அவருக்கு பிரச்சனை வரல, ராமதாஸே முடிவு பண்ணிட்டார் ராஜ்சபா அவருக்கு தான் கொடுக்கணும்னு. மேலும் நான் நாடாருங்கிறதுனால அங்க அந்த லீடர்ஷிப் போட்டிக்குள்ள இல்ல. தென் பூத்தா இளங்கோவன் இவங்களால இது நினைச்சிருக்கலாம். இப்படி அந்த லீடர்ஷிப்புக்குள்ள தனக்கு போட்டியா இன்னொருத்தர் வந்துருவாருங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி அன்புமணிக்கு இருக்கலாம், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். என்னைக்கு பாலிடிக்ஸ் வந்தாரோ அன்னையில இருந்து நீங்க இந்த மாதிரி இவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னு அன்புமணி நினைத்தது போல நீங்க சொல்றீங்க. இப்படி எல்லாம் நினைச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அவரை தலைவராக்கியதும் ஐயா ராமதாஸ் அவர்கள் தானே. அதற்கு பிறகாக நடந்ததை வச்சுதானே இப்போ இந்த 1 மணி நேர பத்திரிகையாளர் சந்திப்பே அவர் சொல்றது பார்த்தா இப்போ சமீப கால நடவடிக்கை லேட்டஸ்ட் நிகழ்வுகளை வச்சுதான் சொல்றாரு. ஆமா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா பார்கெனிங்கிறது மயிலே மயிலே யாரும் இறக்கப்பட்டோ மெர்சிலோ தர்றதில்ல, நாம அசைக்க முடியாத சக்தி, அதை நிரூபிச்சாதான் இந்த பார்கெனிங் முன்னே அவர் நினைக்கிறாரு. அப்ப அதுக்கு நம்ம வைப்ரண்டா கட்சியை வச்சிருக்கணும், தனிச்சு போட்டியிடறதுக்கே தயாரா இருக்கணும். அன்புமணி முதல்வர்னு முன்னிறுத்தினா 16 முன்னிறுத்தினதை 26 முன்னிறுத்ததுக்கு ஏற்றுக்கொள்ளணும். நீ வா சர்க்கிள்ல வட தமிழகத்துல இவ்வளவு சீட்டுல ஒரு சீட்டும் ஜெயிக்க முடியாம எப்படி முதல்வராக முடியும்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்லான ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் உன்னை கிண்டல் பண்ணான்னா அப்பா நம்மளை கோமாளி ஆக்குறாருன்னு நினைக்க கூடாது. அப்பா அந்த இடத்துக்குள்ள உன்னை வச்சுதான் உங்களை வச்சுதான் அந்த 6% வாக்கையும் நிரூபிக்க முடியும்னு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் மகன் அன்புமணியை முன்னிறுத்தி கட்சியை அந்த பலப்படுத்துறாரு, ஸ்ட்ரென்த்தை காட்டி அசைக்க முடியாம வைக்க நிற்கிறார். இன்னைக்கு தமாக எடுத்துக்கிடுங்க,
தமிழ் மாநில காங்கிரஸ் 20 எம்பி எல்லாம் இருந்த கட்சியோட ஆமா ஆமா. தேமுதிக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கட்சியை பாருங்க. இப்போ இந்த மக்களவையில பிரேமலதா அம்மையார் கொஞ்சம் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மதிமுக பாருங்க, அண்ணன் தொடர்ந்து வெற்றி பெறா இருந்தாலும் அன்னைக்கு 8% வாக்குல அவர் தலைமைக்கு கிடைச்சதே நம்ம மறந்துட முடியாது. ஆனா பாமக வந்து அந்த பழைய ஓட்டுங்கிற அந்த சக்தியே வைக்கிறதுக்கு காரணம் ராமதாஸுக்கு கடுமையான வில் பவரும் உழைப்பும். அதுக்கு அன்புமணி போதுமா ஈடு கொடுக்கலன்னு ராமதாஸ் நினைக்கல. அந்த வில் பவரும் உழைப்பும் இன்றைக்கும் அவருக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இன்றைக்கும் ராமதாஸுக்கு இருக்குது, தெளிவா தான் இருக்குது. அவர் அப்படி நினைக்கலையோ? அன்புமணி நினைக்கல. அன்புமணி வந்து அவர் ஒதுங்கணும், என்னமோ நம்ம கையில எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுங்கிறத நினைக்கிறாப்ல. ரொம்ப முன்னாடியே இத எதிர்பார்க்கிறாரா அன்புமணி? இல்ல இன்னும் கொஞ்சம் காலம் கடந்திருக்கலாமா? அவரு எதிர்பார்க்கறது சரியா உங்க பார்வையில? அரசியல்வாதிக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஆமா, அது ஆதிக்கம் செலுத்தி தான் சொல்லதெல்லாம் நடக்குன்னு சொன்ன அரசியல்வாதிக்கு அந்த கட்சிக்குள்ள தன்னை நிலைநாட்ட தான் சிவாப்புல. அப்போ ராமதாஸுக்கு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும் கிடையாது. ஆமா, எம்பி எம்எல்ஏ மந்திரி எல்லாம் தான் கமாண்டுக்கு நிற்கணும்னு நினைப்பார். ஓகே, இப்போ அந்த கமாண்ட் அவருக்கு நிற்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது அப்சல்யூட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார், கிங் மேக்கரா இருக்கணும்ன்ற. அதேதான். சோ அந்த தலைவரா இருக்கிறவன் தன்னால் ஆட்டி வைக்கப்படக்கூடியவனா இருக்கணுங்கிற அந்த ஆளுமையோட இருக்கிறார். காரணம் அந்த சக்தி வந்து வன்னியருக்கு சுயநலம் இல்லாம செயல்பட்ட அந்த மக்கள் சக்தியில இருந்து அவருக்கு கிடைச்சது. வன்னியர் சமூக மக்கள் சக்தியில இருந்து அவருக்கு கிடைச்சது. சரி, அதை பயன்படுத்திட்டு தலைவரா தீரன் இருந்தாலும், ஜி.கே. மணி இருந்தாலும், அன்புமணி இருந்தாலும் தான் சொல்றதை கேட்டு எல்லாம் நடக்கணும்னு அவரு எதிர்பார்த்தாரு. அந்த எதிர்பார்ப்பு அவரோட மகன் அன்புமணி கிட்ட ஏமாற்றம் அடையும் போது அந்த பிரச்சனைகள் வருது. அவருடைய விரக்தியில இன்னொரு வார்த்தை அவர் சொல்றதை பாத்தீங்கன்னா, திரு அன்புமணி அவர்கள் என்னை டீஃப்ரேம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் டீஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காரா என்ன? அதாவது ராமதாஸ் விலகக்கூடிய அளவுக்கு நீங்க பொதுக்கூட்டங்களுக்கு பேசக்கூடாது, இது அரங்க கூட்டத்துல பேசணும், அந்த மாதிரி அவர் பண்றாரு. தருமபுரி, சேலம் மாவட்டத்துல பண்றாருங்கிறது அவர் சொல்றாரு. நானும் முன்னாடி கேள்விப்பட்டேன், முகுந்த நல்லா ஆர்கனைஸ் பண்ணாரு ராமதாஸுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு. ராமதாஸுக்கு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் வந்து பிளாப் ஆகுதுக்கு அன்புமணியை வந்து அண்டர் கட் பண்ணாருங்கிற ஒரு தகவலும் எனக்கு இருக்குது. எப்ப இருந்து? சமீப காலங்கள்ல தான். சமீப காலங்கள்ல, அதாவது ராமதாஸ் அவர்கள் 10.5க்கான போராட்டம், ராமதாஸ் வந்து 10.5க்கு போராட்டம் நடத்தும்னு நினைக்கிறாரு. சரி, அப்போ தமிழக முதல்வரை பற்றியும் ஜாதியை பற்றி சொல்லும்போது நான் கண்டிச்சேன். ஐயா, அவர் தகுதிக்கு ஜாதியை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. எந்த ஜாதியை பற்றி பேசினாலும் ரவீந்திர சாமி கண்டிப்பா, யார் பேசினாலும் கண்டிப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். ராமதாஸ் பேசினாலும் நிறைய பேர் அதை பற்றி பேசாம இருந்தாரு. தமிழக முதல்வர் அதை நமக்கு சிம்பதி தானே கொடுக்கும், பிற சமூகங்கள் மத்தியில நமக்கு அது சிம்பதி தானே கொடுக்கும்னு முதல்வர் அதை பற்றி இது பண்ணல. சரியா, அவரு மூத்தவர் பேசிட்டாரு, நமக்கு சிம்பதி தான் கொடுக்கணும், அவர் அதை விட்டுட்டார். இப்ப அன்பு தம்பி ஸ்டாலின் வேற இப்போ சொல்றாரு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு டாக்டர் ஐயா நினைச்சார். சரி, அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு அன்புமணி தயார் இல்லை. அப்ப டாக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளை கண்டு மிரண்டு போய் நாம இல்லைன்னா தோத்து போவோம்னா தான் நமக்கு சீட்டு தருவான். இறக்கப்பட்டு பாவப்பட்டாலும் இவனு சீட்டு தர மாட்டான். பழைய பெருங்காய டப்பா வாசனைக்கு சீட்டு தர மாட்டான். இன்னைக்குள்ள நிலைமைக்கு நாம இல்லைன்னா அவனுக்கு சிக்கல் வரும்னு எந்த ஒரு தலைவனு நினைச்சாதான் நமக்கு சீட்டு தருவாப்ல. ஆனா அன்புமணி அவர்கள் இப்பவும் நமக்கு ஹோல்டு இருக்கு, நம்ம இல்லாம யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்ற எண்ணத்துல இருக்காரோ? அதுலதான் வந்து கடுமையா ஓவர் எஸ்டிமேட் பண்ணி ஏமாந்துடக்கூடாது. அந்த ஓவர் எஸ்டிமேட் பண்ணாலும் அந்த எஸ்டிமேஷனுக்கு தக்கன உழைப்பு இருக்கணும், எதுக்கும் தயாரா இருக்கணுங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு இது. ஏன்னா இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு பாமக தேவையில்லை, கலைஞர் மாதிரி மிரண்டு அரசியல் பண்ணக்கூடியவர் இல்ல. உண்மைங்க, டாக்டர் ராமதாஸ்னா குருவுக்கு அதிரடின்னா, வன்னியர் சமூகத்தின் எழுச்சின்னா முத்தமிழறிஞர் கலைஞர் மிரள்வார். உண்மை, மிரண்டிருக்கார். சரி, நானே மிரளாதீங்கன்னு சொல்லி சில இடங்கள்ல மிரண்டுட்டாரு. சில இடங்கள்ல அதையும் காட்டி விஜயகாந்த காட்டி இதோட பெரிய மிரட்சிக்கு காரணமான சக்தின்னு சொல்லும் போதுதான் அவரு 2009 ஒரு டிசிஷன் எடுத்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர். அவரை வந்து அண்ணாவே தோக்கும்போது வெற்றி பெற்ற சாதனையாளருங்கிறது நான் தான் சொல்லியிருக்கேன். இதுவும் உண்மைங்கிறனால நான் பதிவு பண்றேன். ஆனா ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இருக்க மகனாட்டு இவரு டாக்டர் ஐயாவை டீல் பண்ணது ரொம்ப லாபமா டீல் பண்ணாரு. அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி அரக்க குணத்தோட அது ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தது அப்படின்னு டீல் பண்ண மாட்டார். ஒரு மூத்த தலைவர், அவருக்குள்ள மரியாதையை கொடுப்பேன். பட் ஐயா, நீங்க எனக்கு கூட்டணிக்கு வேண்டாம், உங்க கூட்டணி என்னால தோக்கடிக்க முடியும்னு முன்னேறுகளின் பாடத்துல தவறுல இருந்து பாடத்தை படிச்சு அவரு அதை டீல் பண்ணாரு. அப்போ திமுகவுக்கு பாமக கூட்டணி தேவையில்லை. சரி, நீங்க இல்லாமலே 2009, 19, 21 விக்கிரவாண்டின்னு அவங்க தொடர் வெற்றியில அவங்க இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு தேவைன்னா பாமகவுக்கு தேவை, எடப்பாடி சென்றிக்கா தேவை. வட தமிழகத்துல நீங்க சொன்ன மாதிரி உங்களை வச்சு 36 சீட்டு ஜெயித்தாங்களா, அந்த 36 சீட்டு மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு தேவை.
அப்போ பாமக வந்து அதிமுகவுக்கு தேவைன்னு சொல்லும்போது நீங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த பிறகு தனித்து போட்டியிடவுக்கும் நாங்க தயங்க மாட்டோம்னு அன்புமணி பேசுறாரு. இப்ப பேசுறாரு. ஐயாவுக்கு என்ன ஓட்ட இத முதல்ல நீங்க தயார் பண்ணி தனிச்சு போட்டியிடறதுக்கு இல்ல. அப்பந்தான் எடப்பாடி மனசுல ஒருவேளை தனிச்சு போட்டுடுவாங்களோ, ஓகே, ஒரு எடப்பாடியிலே ஒரு வன்னியர் எழுச்சி வந்துருமோ, இது நமக்கு நல்லது இல்லல்ல. அப்ப அவங்களுக்கு கூட 5 சீட்டு கொடுத்தாவது அவங்கள நம்ம கூட்டணியில சேர்க்கணும், அவங்க பார்கெனிங் பெருசுதாங்கிற எண்ண ஓட்டம் வரும். சரி, இப்பவும் எடப்பாடிக்கு வந்து பாமக பார்கெனிங் பெருசுதாங்கிற எண்ண ஓட்டம் இருக்கனாலதான் அக்ரிமெண்ட் இருந்தும் தேமுதிகவோட பாமக மதிக்கிறார். ஆமா, கண்ணெதிர நமக்கு தெரியுது சார். அன்புமணிக்கு கூட அதிமுக அலைன்ஸ்ல ஒரு லாபம் இருக்கும்ல. இப்ப ராஜ்யசபா வேற அறிவிப்புகள்லாம் இருக்கும். ஒரு வாய்ப்பு கொஞ்சம் ஐயா சொல்ற பாதியிலே போனால் அதுவெல்லாம் கூட ஐயா வாங்கி கொடுத்துக்கலாமே, அவரோட அனுபவ அடிப்படையிலயோ அல்லது ஒரு கூட்டணி விஷயத்திலயோ கூட. நீங்க இத்தனை சீட்டு கொடுக்குறேன்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதில் இத்தனை சீட்டை குறைச்சிக்கோங்க, இதை பண்ணுங்க, ஒரு ராஜ்யசபா கொடுங்கன்னு கூட கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல. அதையாவது அது மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். அன்புமணிக்கு தானே இது லாபம். அந்த இடம் தான் ராமதாஸ் அதில் வேறுபடுறாரு. ஓகே, இன்னைக்குள்ள லெவல்ல ராஜ்யசபா வாங்கி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறார். 240 சீட்டு தனி மெஜாரிட்டி இல்ல, என்டிஏக்கு இருக்குது, பாஜகவுக்கு இல்ல. அதனாலதான் 22 எம்பிக்கள் உண்ட மு.க. ஸ்டாலினை பெரிய அளவுக்கு மதிச்சு இந்தியா டுடே கருத்து கணிப்புல ஸ்டாலின் 55% ஆதரவு இருக்குங்கிறத மதிச்சு, உண்மைங்க, இதுல யாரும் மறைச்சு பேச ஒண்ணும் இல்ல, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அத வந்து மோடி மதிக்கிறாரு. அந்த 22 எம்பிக்கு தான் அங்க மதிப்பு, லோக்சபா எம்பிக்கு தான் மதிப்பு. ஓகே, அப்ப நீங்க ராஜ்யசபா எம்பி வாங்கிக்கிட்டு அங்க டெல்லியில போயிருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க 2004 கலைஞர்கிட்ட நீங்க ராஜ்யசபா வாங்கும் போது உங்களுக்கு வந்து 6-7 லோக்சபா எம்பி இருந்தான். அந்த லோக்சபா எம்பிக்கு இந்த ராஜ்யசபா எம்பிக்கு நீங்க ஹெல்த் மினிஸ்டர் வாங்க முடிஞ்சது. இப்போ லோக்சபா எம்பி இல்லாம ராஜ்யசபா வாங்கி என்ன பிரயோஜனம்? இப்போ பார்த்தாச்சு இல்ல. அப்ப லோக்சபா வேணும். லோக்சபா வேணும்னா அங்கீகாரம் வேணும். அப்போ 26 சட்டமன்றத்தில் அது எம்எல்ஏக்கள் உள்ள நுழையணும். இந்த எம்எல்ஏக்கள் நுழையணும், கட்சி ஒரு 6% கட்சியா மாறணும். இதை வச்சு மக்களவையில 2029 ஜெயித்தாதான் நீங்க வந்து முன்பு வந்து ஒரு மந்திரி சபைக்குள்ள மத்திய மந்திரி சபைக்குள்ள நுழைய முடியும். ராஜ்யசபா அதுக்கு உதவாதுங்கிறது ராமதாஸ் கணக்கு. அன்புமணி என்ன ஓட்டம் என்ன சார் இதுல? அன்புமணி ஈஸி கோயிங், ராஜ்யசபா பிரியர், ராஜ்யசபா வெறியர், ராஜ்யசபா பிரியர். அவர் ராஜ்யசபா நோக்கம் அவருக்கு இருக்கு. ஆனாலும் ஒரு விமர்சனம் அவர் மேல ஃப்ளோருக்கு சரியா போறது இல்ல, ஒரு அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் பின்னாடி இருக்காரு அப்படின்ற விமர்சனத்தை எல்லாம் வைக்கிறாங்கல்ல. அவர் ராஜ்யசபா பிரியர். ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா கிடைத்தால் தன்னுடைய மனைவி திருமிகு சௌமியா அவங்களுக்கு ஏதானும் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ ஒருவேளை? அது ராமதாஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. கொடுக்கக்கூடியவங்க பாமகவுக்கு தான் கொடுப்பாங்க. சரி, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கூட ராஜ்யசபா ராமதாஸ் கையில கொடுத்து அவர் அன்புமணி அனௌன்ஸ் பண்ணுவாருன்னா எடப்பாடிக்கு மகிழ்ச்சி தான். இனி நடக்குமா இதெல்லாம்? நடக்காது. என்ன சார், வெர்டிகல் ஸ்பிளிட் மாதிரி ஆகி போச்சா பாமக? அப்படிதான் அதை நோக்கி போதா, இல்ல உங்க பார்வையில இதெல்லாம் எல்லாம் சமரசம் ஆயிடுவாங்களா? என்ன இது பிரச்சனை டிசம்பர்ல தொடங்குனதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முகுந்தன் பெயரை என்னைக்கு அறிவிச்சாங்களோ, முகுந்தனே இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரம் ராஜினாமா பண்ணிட்டாரு. எஸ், ரைட். முகுந்தன் பேர் அறிவிப்புல இருந்தே, முகுந்தனை உள்ள கொண்டு வரன்ற சொன்னதுல இருந்தே இந்த பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கு சார். அது டிசம்பர்ல தொடங்குனது எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பிரச்சனை பெருசா புதாகரமா இருக்கிறது. இது சால்வ் ஆயிடுமா அல்லது வேற ஏதேனும் பிரச்சனைகள்? பாமகவின் எதிர்காலம் என்ன சார்? முகுந்தன் சால்வ் பண்ணதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எங்கள் குலதெய்வம் டாக்டர் ராமதாஸ், எதிர்கால நம்பிக்கை அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அவங்க வழியில நான் பயணி பண்றேன். அப்போ ராமதாஸ் தான் இங்க எல்லாம் முடிவு எடுக்கணும். ஆனா அந்த முடிவு என்ன எடுத்தாலும் நாளைக்கு எதிர்காலத்துல அது அன்புமணிக்கு தான் லாபமா இருக்குங்கிறது தான் முகுந்தனுக்கு கருத்து. சரி, அன்புமணிக்கு நான் போட்டியாளர் இல்ல, அன்புமணியை நான் கவுக்க வந்தவம் இல்லைங்கிறத முகுந்தன் அதை சொல்லி நான் என் பதவியை விடறதுக்கு தயாரா இருக்குங்கிறத ஒரு விட்டுட்டாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு. ஷ்ரூடு மூவ் அவர் பண்ணிட்டாரு. அதை அக்செப்ட் பண்ணணும் ஐயா மருத்துவர். ஆமா, இப்போ என்ன இஷ்யூன்னா கட்சி நிர்வாகிகள் வந்து எதிர்கால பாமக அன்புமணிங்கிறதுனால 80% மேல அன்புமணி கிட்ட தான் இருக்கிறாங்க. ஓகே, தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ஐயா கிட்ட தான் இருக்கிறாங்க. சோ அப்ப இன்னைக்கு கூட்டணி பேர ஒண்ணு வந்துன்னா ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச கட்சி, இன்னும் சொல்ல போனா யாருமே பார்க்காத ஒரு உண்மை, டாக்டர் ஐயாவும் அந்த தோல்விக்கு ஒரு காரணம் தான். முத வரலாற்றிலே அண்ணாமலை தலைமையிலான பாஜக 19 சீட்டு, அந்த 4 மற்றவங்களை விட்டுட்டேன், 4 சேர்த்தா 23 வரும். அந்த 23 இண்டிவிஜுவல் லீடர்ஸ், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், தேவநாதன் யாதவ், அந்த 4 தள்ளிக்கிட்டு
19 தாமரை நிற்கும் போது 10 மாம்பழம் தாங்கிற ஒரு டீல் வந்து பாமக 2026 அண்ணாமலையின் மிகப்பெரிய ஆளுமை, அண்ணாமலையோட செல்வாக்குல 24 அவங்க செய்தாங்க. இதே பாமக 7+1 8 இரட்டை தலைமை ஓபிஎஸும் இபிஎஸும், முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸும் சேர்ந்து தேலாபுரம் தோட்டத்துக்கு வந்து 7+1 கொடுத்தாங்க. அப்ப பாஜகவுக்கு கிடைச்சது வெறும் 5+1 எல்லாம் கிடையாது. 8, 5 இருந்த அந்த தன்மை 19, 10ங்கிற அளவுக்கு குறைஞ்சு போச்சு. இது பாஜகவின் பெரிய வீழ்ச்சி. அது பாமக அன்புமணி காரணமா, டாக்டர் ராமதாஸ் காரணமாங்கலாம் பட்டிமன்றம் வச்சுக்கலாம். ஆனா 19 தாமரை நிற்கும் போது 10 மாம்பழத்துக்கு போயிருக்க கூடாது. சரி, அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த ஆஃபர் அதிமுக சைட்ல இருந்து பெருசா இருந்திருக்காதுங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது. என்றாலும் வில்போரோட டாக்டர் ராமதாஸ் நின்று இருப்பாருன்னா 13, 16ங்கிற அளவுக்காவது போயிருக்கலாம். இன்னும் 3 சீட்டாவது கூடுதல் வாங்கியிருக்கலாம். சரி, அதுதான் ராமதாஸுக்கு வந்து இன்னைக்கு அந்த 10 சீட்டு அதுவும் பாஜகவோட பாதி வாங்கினதுதான் அவருக்கு வேதனை. அதை வெளிப்படுத்தியிருக்காரு. ரைட். எதை நோக்கி போகும் திரு அன்புமணி அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் சார்? அதாவது இது வந்து பரமசிவன் பார்வதி மாதிரி தான், சேர்ந்துதான் இயங்க முடியும். சரி, சிவன் பெரிதா சக்தி பெரிதா கதை தான். சிவனும் சக்தியும் சேர்ந்து இருந்தாதான் பாமகவுக்கும் பலம், வன்னியர் சமூக அரசியலுக்கும் பலம். அதனால கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய வன்னியர் தலைவர்களே 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சரி, இன்னைக்கு துரைமுருகன் ஒரு பொதுச் செயலாளராக வர்றானாலும் சரி, திண்டிவனம் வெங்கட்ராமன் ஒரு மத்திய அமைச்சரானாலும் சரி, 8 வன்னியர்களை ஜெயலலிதா ப்ரோ வன்னியர் பண்ணதுக்கு கேண்டிடேட் போடுறானாலும் சரி, டாக்டர் ராமதாஸ் தான் முக்கிய காரணம். நானே ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஏகே மூர்த்திக்கு பதிலாக வன்னியரை விட்டுருந்தா ஜெயித்திருக்கோம், நீங்க திருநாக்கரசு முதலியாரை விட்டு தோத்துட்டீங்க, என்டி சண்முகத்துக்கு பதிலாக வெள்ளூர்ல, இது செங்கல்பட்டுல முகமது ஆசிப் முஸ்லீமை விட்டு தோத்துட்டீங்க, அதுல வன்னியரை விட்டா ஜெயித்திருக்கலாங்கிற ஒரு சஜஷனை சொன்ன பிறகுதான் பிராமண வன்னியருக்கு எல்லாம் மற்ற ஜாதிகளை ஏற்றுக்கிடுவாங்க, வன்னியருக்கு மற்ற ஜாதிகள் போட மாட்டாங்கன்னு வன்னியருக்கு வன்னியர்னு 8 வன்னியரை எம்பி டிக்கெட்டை 2014 ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்கன்னா அது வந்து டாக்டர் ராமதாஸ் அரசியல் ரீதியா ப்ரோ வன்னியருங்கிறத எதிர்கொள்றதுக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய வன்னியர்கள், அரசியல் கட்சியில முக்கியத்துவம் பெற்ற வன்னியர்கள், பாமகங்கிற ஒரு ஃபோர்ஸ் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் இந்த முக்கியத்துவங்கிறத அவங்க உணர்றாங்க. சரி, இன்னும் சொல்ல போனா 98ஆம் ஆண்டு எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் ஏடிஎம்கே பாமக அலைன்ஸை நாம உருவாக்கி வச்ச பிறகுதான் ஒரு அலைன்ஸ்ல பாமக இருந்தா இன்னொரு அலைன்ஸ் வன்னியர்களை வச்சு அந்த அலைன்ஸை எதிர்கொண்டாங்க. அதுவரை வன்னியர்களை வந்து இந்த அரசியல் முக்கியத்துவம் இல்லாம தான் இருந்தது. ஸோ அந்த அரசியல் முக்கியத்துவம் பாமக நிலைத்தாதான் வன்னியர்களுக்கும் அது நிலைக்கும். ஸோ மாற்றுக் கட்சி வன்னியர்களும் இதுல சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட அரசியல் முக்கியத்துவம் இதுல இருக்குது. இல்ல அது ஒரு 5 மாசமா நிறைய சின்னதா நடந்து அமைதி ஒரு பக்கம் அமைதியா இருக்கும்போது அதை சரி செய்ய பல வாய்ப்புகளை ஏற்படுத்தினார்கள், பல முயற்சிகள் நடந்ததில்ல. அந்த முயற்சியிலே இது நடக்காத ஒன்று. இன்றைக்கு ரொம்ப கையிறு நிலையில ஐயா மருத்துவர் வந்து வெளிப்படையாவே இவ்வளோ பேசிட்டாரே சார், இதற்கு பிறகு அது சமாதானம் ஆகுமா? ஆகணும்ன்றது உங்களுடைய பார்வை, வெகுஜன மக்களின் பார்வையும் அதுவா தான் இருக்கும். ஆனா ஆகுமான்னு நான் கேட்கிறேன். ஆகலன்னா அன்புமணி அரசியலுக்கு தான் நஷ்டம், சௌமியா அன்புமணி அரசியல் தான் நஷ்டம். இன்னும் சொல்ல போனா ராமதாஸுக்கு உள்கோவம் சௌமியா அன்புமணி மேல இருக்கதாட்டும் நான் பாக்குறேன், மருமகள் மேல இருக்கதாட்டும் பாக்குறேன். இல்ல சார், நீங்க கூட கடந்த முறையே சொன்னீங்க கொஞ்சம் அன்புமணி பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு. ஐயா ராமதாஸ் அவர்கள் அதை தான் சொல்றாரு. அப்பா கிட்ட தோக்கிறத மகன் வந்து ஏதோ பெரிய அவமானகரமா நினைக்கிறல்ல, நீ நாளைக்கு உங்ககிட்ட தானே இந்த கட்சி வரப்போகுதுன்ற துணியில சொல்லிட்டாரு இன்னைக்கு அந்த வார்த்தையெல்லாம். அதை அப்படி நினைச்சிட்டாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இவர்கிட்ட போய் நான் தோக்கிறதா? அன்புமணி ராமதாஸ் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் உள்ளவர். இன்செக்யூர் ஃபீலிங்னா முகுந்தன் நாளைக்கு வந்து நம்மளை தட்டி விட்டுருவாரோங்கிற ஒரு அச்சம் முகுந்தன் மேல அன்புமணிக்கு இருக்குது. ரைட், இதுதான் இங்க பிரச்சனை. ஆனா இந்த முகுந்தன் ரோல் வந்து இப்ப ராஜினாமா செய்யறவர் ஏன் இத்தனை நாட்கள் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு எல்லாம் பொதுவெளிக்கு எல்லாத்தையும் ஐயா சொன்னதுக்கு பிறகு இப்ப ராஜினாமா பண்றாரு? இப்பதான் நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன ரேப்ரோச் பண்றதுக்கே கஷ்டம்னு சொல்லும் போது தன்னால இந்த விளைவுகள் எல்லாமே வந்து வன்னியர் இளைஞர்களும் வன்னியர் சமூக அந்த வெல்விஷர்ஸும் வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லும் போது நான் குறுக்க நிக்கலன்னு அவர் ரொம்ப ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியனோட ஒரு ப்ரூடன்ட் டிசிஷனை முகுந்தன் அந்த இடத்துல எடுத்திருக்கிறார். ரைட். என்ன சார் பாமகவின் எதிர்காலம்? ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு அரசியல் சக்தியா இருப்பாங்க. அந்த ஒற்றுமை நீங்கிச்சுன்னா
தொடர் தோல்வியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிளவுபட்டா கூட்டணி அரசியல் அதுக்கு மரியாதை இருக்காது. அது அப்படியே மெல்ல அதோடைய அடையாளத்தை இழந்து 10-11ங்கிற ஒரு தன்மைக்குள்ள ஆயிரும். அது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை பாட்டாளி மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை தவிர்க்கணும்னா இரட்டை குழல் துப்பாக்கியாட்டு ராமதாசும் அன்புமணியும் இணைந்து செயல்படுறதுதான் நல்லது. அந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை ராமதாஸ் கையில கொடுக்கறது தான் நல்லது. உடைந்த கண்ணாடியை இனி ஒட்ட வைக்க முடியுமா? ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆள் உயர கண்ணாடியை உடைத்தவரே அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்லாம் சொல்றாரு. உடைஞ்ச கண்ணாடி ஒட்ட வைக்க முடியாதுங்கிறதும் ஒரு இதுதான். நீரடித்து நீர் விலகுவதில்லை ஒரு தாய் மக்கள் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதும் ஒரு பழமொழி தான். அது உடைஞ்ச கண்ணாடியா நீரடித்து நீர் விலகுவதில்லை என்பது எதிர்காலம் தான் அதை காட்டணும். தொண்டர்கள் என்ன முடிவெடுப்பாங்க, வன்னியர் சமூகத்தினர் என்ன முடிவெடுப்பாங்க, ஐயா மருத்துவர் ராமதாஸ் பக்கம் நிக்கலாமா, அன்புமணி ராமதாஸ் பக்கம் நிக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்ப நிலையில ஒரு கூட்டம் இருக்கும். நிச்சயமா அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க, எப்படி இருக்கு அந்த கூட்டத்தின் மனநிலை இப்ப என்னவா இருக்கும் சார்? விரக்தியிலும் மன வருத்தத்திலும் தொடர் தோல்வியிலும் அவங்க இருக்கிறாங்க. அதுல சந்தேகமே இல்லை. நம்ம இதை நிலைநாட்டணும்னு ஆர்வத்தோட அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க. ஆமா. ஆனா நடக்கிற சம்பவங்கள் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறிங்கிற எண்ண ஓட்டம் வருது. இரண்டாம் கட்ட தலைவர்களும் நம்பிக்கையோட இருந்தவங்க இப்ப அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதே வேளையில அரசியல் களம்ங்கிறது சாதாரணமானதில்லை. பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிசினஸ். அந்த இடத்துக்குள்ளதான் ஒரு ஹை ரிஸ்க் பிசினஸ்ல டாக்டர் ராமதாஸ் எந்த இடத்திலும் மன வலிமை இழக்காதவர். இந்த இடத்துல செல்ஃப் ரியலைசேஷனோட நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2009ஆம் ஆண்டு என்னுடைய அதிரடி அரசியல்ல அவரே சொல்லுவார், ஈஸ்வரமூர்த்தின்னு ரொம்ப நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி, வெரி ஆனஸ்ட், கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த சமுதாயத்துக்கே பெருமை. அவரு கிட்ட சொல்லுவது, உங்க ஃப்ரெண்டு தானங்க, சொல்லக்கூடாதா, என் எதிரி எவன் உண்டோ அவங்கிட்ட போய் காத்து கடந்து எனக்கு எதிராக ஏதாவது என்ன டேமேஜ் பண்ணும்னு சொல்றான். இதனால ஒரு எம்பி ஆனானா எம்எல்ஏ ஆனவனா, நல்லவன் தான், நேர்மையானவன் தான், ஆனா இப்படி எனக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கானா எந்த ஒரு லாபமும் இல்லாமன்னு ஈஸ்வரமூர்த்தி சார்கிட்ட டாக்டர் ஐயா சொல்றது வழக்கம். அந்த அதிரடி அரசியலுக்குள்ள நான் 2009 அவருக்கு எதிராக நான் பண்ண அந்த அரசியலுக்குள்ள அவர் என்ன ஒரு தப்பான விஷயத்த சொல்லிட்டாருன்னா, மன வலிமை இழந்து நானும் காங்கிரஸ் டிசைடிங் ஃபேக்டர், காங்கிரஸ் இருக்க அணியில நாங்க இருப்போம்னு தன் பலத்தை நம்பாம காங்கிரஸ் பலத்தை நம்பி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரை டாக்டர் ஐயா ஒரு வரலாற்று பிழைய மன வலிமை இழந்து அதுல செய்துட்டாரு. கலைஞர் என்ன பண்ணாரு, 10 சீட்டு கொடுத்த காங்கிரஸுக்கு 16 சீட்டை கொடுத்துக்கிட்டு ராமதாஸுக்கு சீட்டு கொடுக்காம திருமாவளவனுக்கு 2 சீட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் பிளஸ் திருமாவளவன் ஒரு தேரிய உருவாக்கிட்டாரு. அந்த காங்கிரஸ் பிளஸ் திருமாவளவன் டாக்டர் ஐயாவை அவ்வளவு தொகுதியிலையும் அடிச்சிட்டு. ஸோ காங்கிரஸ்னா கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், திருமாவளவனா பரையர் கன்சால்டேஷன். சரி, இப்ப இதை விட சேஃபர் காங்கிரஸ் பிளஸ் பாமக தான். ஆனா காங்கிரஸ் பிளஸ் பாமக காஸ்ட்லி, திருமாவளவனுக்கு 2 போதும், பாமகவுக்கு 5-6 கொடுக்கணும். சரி. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியை கலைஞர் எடுத்து டாக்டர் ராமதாஸை தோக்கடிச்சிட்டாரு. அந்த தோல்விதான் இன்னைக்கும் டாக்டர் ராமதாஸ் வெற்றி பாதைக்கு போக முடியாத அளவுக்கு இருக்குது. அதுல அவரு நீங்க அடிக்கடி சொல்றது குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம். எஸ், அதுல அவர் மன வலிமை இழக்காம பாமக தான் அங்க டிசைடிங் ஃபேக்டர்னு இருக்கணும். காங்கிரஸ் பிளஸ் பாமகன்னு நம்ம டேட்டாக்களை கொடுத்து கலைஞர்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண அதிரடி, அது ஊடகத்துல வந்தது, இன்டெலிஜென்ஸ் அவர்கிட்ட சொன்னதுல காங்கிரஸ் கூட இருந்தாதான் தப்ப முடியும்னு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் தான் இங்க டிசைடிங்னு அவரு சொன்னதுல அவர் 2009 தோல்வியை தழுவிட்டாரு. இது வரலாறு. வரலாறு நம்ம உண்மை, நேர்மை, மனிதனுக்கு மனிதனும் சாதிச்சதை நம்ம கிளைம் பண்றத தப்பு இல்லை. மற்றபடி இன்னைக்கு அவரு முழு மன வலிமையோட தான் இருக்கிறாரு. அவருடைய இன்னைக்குள்ள நோக்கம் என்னன்னா 10.5 எடுத்து வச்சு நம்ம போராடினாதான் நமக்கு சீட்டு வரும். கூட்டணியில போராடினால்தான் நமக்கு சீட்டு வரும். சரி, போராட தவறுனோம்னா டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் வரும். அன்புமணிக்கு போராட்ட குணம் இல்லையா? அன்புமணிக்கு ராமதாஸுக்குள்ள போராட்ட குணம் இல்லை. 10.5க்காக இன்னைக்கு களத்துக்குள்ள நின்று போராடணும். ஓகே, ஒருவேளை இதனால கூட்டணி முறியும்னா அன்புமணி முதல்வர்னு தனிச்சு நிற்கணும் 10.5க்காக. சரி, 2014 ஒரு சக்தியா நிரூபிச்ச மாதிரி. அது ஏற்கனவே அவங்க அந்த முயற்சி எடுத்து அவங்க அதுல தோல்வி தானே கண்டிருக்காங்க. அன்புமணிக்கு தெரியும்ல அது நல்லாவே. 23 சீட்டு நீங்க குறைஞ்சு போயிட்டீங்க, அங்கீகாரத்தை இழந்து போயிட்டீங்க. சரி, 6% வாக்கும் 2 எம்எல்ஏ சீட்டும் இருந்தா அங்கீகாரம் பெறலாம். அப்ப 6% வாக்கு நீங்க வரணும்னா அதிமுக போன்ற கூட்டணினா நீங்க 35 இடங்கள்ல போட்டி போடணும். அவரோட சீடன் சீமான சீஃப் மினிஸ்டர் சொன்னா 60-65 இடங்கள்ல போட்டி போடணும். அப்படி போட்டி போட்டாதான் நீங்க 6%
இடங்களை பெற முடியும். சரி. சீட்டு உங்களுக்கு நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. உங்களை நேரடி போட்டியில ஸ்டாலினுக்கு வீகம் பறையர் சமூக சோதரர் பறையர் மறையர் அந்த அட்டவணை பிரிவு சமூக மக்களை கன்சாலிடேட் பண்ணி கிறிஸ்டின் முஸ்லிம்ஸை கன்சாலிடேட் பண்ணி ப்ரோ வன்னியர் பண்ணி பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் செல்வ கணபதி தென் ஜெகத் ரட்சகன் இப்படி ப்ரோ வன்னியர் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இவர் பேரையும் சொல்லிடுவோம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஏன்னா அதுல செலக்டிவ் அம்னிஷா உள்ள ஆளு அண்ணாவையே விமர்சனம் பண்ணி மறந்து பேசினவர் எல்லாம் விமர்சனம் பண்ணாலும் கூட வன்னியர் அடையாளமா அவரும் ப்ரோ வன்னியருக்குள்ள இருக்கிறாரு. ஞாபகம் மருதி உள்ளவரை மந்திரி சபை தூக்கணும் கூட நம்ம சொல்லியிருப்போம். என்றாலும் அவர் ஒரு வன்னியர் அடையாளமா இருக்கிறார். ப்ரோ வன்னியர் பண்ணி மற்ற இதெல்லாம் பண்ணி 9, 19, 21 விக்கிரவாண்டி எல்லா இடத்துலயுமே தோக்கடிச்சு காட்டிட்டாரு. ஸோ அந்த வீகம் நமக்கு டேஞ்சரான வீகம்ங்கிறது கலைஞர் மாதிரி இல்லை ஸ்டாலின். குரு நம்மளோட அதிரடிக்கு வந்து கலைஞர் அச்சப்படுவார். ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டருக்கு மகன் அந்த டேஞ்சரான வீகத்துல நம்மளை பலமுறை தோக்கடிச்சிட்டாரு. ஸோ அந்த தோத்து போன பேட்டில் கிரவுண்டுக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது. ஸோ எது எப்படியோ அங்கீகாரத்தை பெறணும். அது யாரும் நமக்கு இலவசமா வந்து தரமாட்டாங்க. அதுக்கு நமக்கு வரணும்னா நம்ம எதற்கும் தயாருன்னு மற்ற ஆப்ஷனையும் கிரியேட் பண்ணி வச்சாதான் அந்த இது நிற்க முடியுங்கிறது மருத்துவர் ஐயாவோட எண்ணம். அதாவது உழைக்கணும், போராட்ட குணம் இருக்கணும், அப்பதான் நம்மளை கண்டுப்பாங்க, அதே போல நம்ம பலம் பெற முடியும்னு ஐயா ராமதாஸுடைய எண்ணப்பாடு. அதையெல்லாம் இல்லாமலே நம்மளால ஈஸி கோயிங் அப்போ கடந்த கால கனவுகளிலே பிரிசனரா பாஸ்டாட்டே இருக்கிறது அன்புமணிக்கு இது. ரைட். ஜெயகுருவை அன்புமணி அவமானப்படுத்திட்டாருன்னு சொன்னதே அவர் தனித்துவமா தான் இப்ப செயல்பட போறாரு. கிரவுண்டுக்கு போனா அது அவருக்கு தோல்வியை கொடுக்கட்டும்னு தெரிஞ்சே பேசுறாரா ராமதாஸ் அவர்கள்? இதுதான் ராமதாஸ் நோக்கத்துல என்ன இருந்தாலும் மகனை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நான் செயல்படுறாருங்கிற என்னுடைய கணக்கிலே இதுவரை அந்த கணக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, புழும்பியா அந்த கணக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, அதுல பிசிறு தட்டக்கூடிய ஒரே இடம் ஜெயகுருங்கிற வந்து இன்னைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரி வன்னியர் சமூக மத்தியில எல்லா வன்னியர் இளைஞர்கள் நெஞ்சத்திலையும் நீக்கமரம் இருந்து அந்த அவங்க அதை வன்னியர் அடையாளத்தை காட்டுறதுக்கு சென்னைக்குள்ளேயே குருவை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க வாழக்கூடிய வன்னியர் சமூக மக்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த குருவுக்கு நியாயமா நடக்கல அன்புமணிங்கிறத எக்ஸ்போஸ் பண்றது மற்ற எதை விடவும் வெரி டேஞ்சரஸ் வெப்பனாட்டு அன்புமணிக்கு மேல டாக்டர் ஐயா போட்டிருக்கதா தான் நான் கருதுறேன். இதை அவர் போடுவார் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ரைட். ரொம்ப முக்கியமான கேள்வியும் ஒன்று நீங்க எதிர்பார்ப்பீங்க, கூட்டணி எப்படி இருக்கும் என்னன்னு. நம்ம இது பிரச்சனை என்ன ஆகுதுன்னு ஒரு தீர்வை நோக்கி போகுமா, அல்லது இது இப்படியே வளர்ந்து போகுமா, அல்லது ஏதாவது ஸ்பிளிட் ஆகுமா என்னன்றதை நம்ம தெரியாமல் இப்ப பேசினா அது சரியா இருக்குமா, இல்ல உங்க பார்வையில ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கூட்டணி பற்றி இப்ப சொல்லாண்டா? டாக்டர் ராமதாஸ் வில்போரோட கூட்டணி முடிவு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. சரி. அந்த வில்போர்ல நம்ம கிட்ட மாற்று ஏற்பாடு இருந்தாதான் நம்மளை வேணும்னு நினைக்கிறோம், நமக்கு உரிய மரியாதை கொடுத்து நமக்கு தருவான்னு எதிர்பார்க்கிறார். ரைட். அந்த மாற்று ஏற்பாட்டுக்காக இன்னைக்கு வந்து சீமான் 214 தனித்து போட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் வேட்பாளர் போட ஆரம்பிச்சாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியிலே போயிட்டு இருக்கிறாரு. ஆனா தன்னோட அரசியல் குருவான டாக்டர் ஐயா மதிச்சு ஒரே ஒரு அரசியல் கட்சி மாநாட்டை கடுமையா பாராட்டி கொடுத்தது சீமான் தான். சீமான மாநாட்டுக்கு அழைச்சாரு டாக்டர் ஐயா. இமேஜினரி அல்லது ஒரு த்ரெட்டனிங் ஆப்ஷன் ஆட்டு கூட டாக்டர் ராமதாஸ் வந்து சீமான எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு வைக்கலாம். இது பேட்டில் இஸ் ஃபாட் இன் தி மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. ஓகே. மற்ற இதை நாம சொன்னோம்னா ரவீந்திர துரைசாமி நாடாரு, ஐயா வந்து இன்னொரு நாடார சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு விவரம் புரியாதவங்க சொல்லுவாங்க. சரி. அந்த இடத்துக்குள்ள இந்த அலையன்ஸ் கேம் பேட்டில் இஸ் ஃபாட் இன் தி மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அப்ப எடப்பாடி பழனிசாமி மைண்டுக்குள்ள அந்த போராட்டத்தை நடத்தணும்னா என் சிஷ்யன் தமிழன், நான் தமிழன்னு சொல்லி அவன் பின்னாடி நின்னுக்குவேன், நான் எனக்கு வேண்டிய சீட்டை எடுத்துக்கிட்டு உன்னை சீஃப் மினிஸ்டரா சொல்றப்பான்னா சரி ஐயான்னு என்கிட்ட வந்து நிற்பான் அவன். அந்த தோற்றத்தை எடப்பாடி கிட்ட கொடுத்தாதான் இவர் நினைக்கிற நம்பர் சீட்டுகளையும் இவர் நினைக்கிற சீட்டுகளையும் எடப்பாடி கிட்ட பெற முடியும். இது வரைக்கும் அன்புமணிக்காக தன்னுடைய அரசியலை வந்து தவறா செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் பதிவிட்டாரு. அன்புமணிக்காக தான் எல்லாமே செஞ்சிருந்தாரு. இப்ப அந்த பாதையில இருந்து இப்படி திரும்பி சீமான் பக்கம் திரும்புவாருன்ற மாதிரி உங்க பார்வை இருக்குது. அது எந்த அளவுக்கு அது நடக்கும் அல்லது அது நடக்குமா உள்ளிட்ட பல விஷயங்களை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும் நன்றி ஆர்டி சார். நன்றி மதேஷ்.